எங்கள் அம்மா வீட்டில் காலையிலே வந்து குருமா தான் செய்ய போகிறாங்க. குருமா செஞ்சுட்டு அப்படியே சைடில் வந்து அவரைக்காய் முட்டை போட்டு ஒரு சைட் டிஷ் மாதிரி செய்கிறாங்க அம்மா. நான் எப்போவுமே அவரைக்காயில் பொரியல் செய்வோம், நம்ம சாம்பாரில் போடுவோம், அந்த மாதிரி செய்வோம். எங்கள் அம்மா வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சாங்க, சூப்பராகவும் இருந்துச்சு. ஸோ அதுதான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். அப்புறம் சைடு பை சைடு எங்கள் அண்ணி வந்து குருமாக்காக மசாலா ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க, அதையுமே உங்களுக்கு காமிக்கிறேன். குருமாவோட விலாக் வந்து பின்னாடி உங்களுக்கு வரும். குருமாவில் வந்து தேங்காய் போட்டாங்க, அப்புறம் வந்து பட்டை லவங்கம் அந்த இதெல்லாம் போட்டு கசகச வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்த்து அரைச்சிக்கிட்டாங்க. ஃபுல்லாகவுமே அரைச்சிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அந்த அரைச்ச பேஸ்ட்டு இதில் பார்த்துட்டிங்க இல்லையா, குருமா எப்படி செய்கிறாங்கன்றது நீங்கள் பின்னாடி பார்ப்பீங்க, vlogல வரும், கண்டிப்பாக பாருங்கள். இந்த அவரைக்காவும் அம்மா வந்து சூப்பராக செஞ்சுருந்தாங்க, டேஸ்ட்டு நல்லாவே இருந்துச்சு. ரொம்ப வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு முட்டை போட்டு சாப்பிட்றதுக்கே அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி சாப்பிட்றத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றது நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா. அதுவும் வந்து நம்ம உட்காந்துட்டு ஒருத்தவங்க நம்மளை வந்து சமைச்சு கொடுக்குறாங்கன்னா அது ஒரு பெரிய பொக்கிஷம் நம்மளுக்கெலாம். ஏன்னா நம்ம வந்து வீட்டில் எப்போவுமே நம்மளே சமைச்சு நாங்களே சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி இருப்போம். இந்த மாதிரி அம்மா வீட்டுக்கு வந்தால் தான் வசதியாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். நம்மளுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சோம்பேறித்தனமும் வந்துடுது கூடவே. ரொம்ப ஜாலியாக இருக்கும் உட்காந்து இந்த மாதிரி நம்மளுக்கு ஒருத்தவங்க சர்வ் பண்ணுறதை நம்ம உட்காந்து சாப்பிட்றது.